தினமும் அறிவோம் சத்திய வசனம். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கலாத்தியர் 3:9. எனக்கன்பானவர்களே, நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அருளிய ஆசீர்வாதங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆம், இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தார் யாவரும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாமும் உண்மையாய் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிப்போம். அவர் நம்முடைய வாழ்வை ஆச்சரியமாய் மாற்றுவார். ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தள்ளி அவர் அருளிய வாக்கை நமது வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமீன். அல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்க